இங்கே திருநெல்வேலி பாளையங்கோட்டை பக்கம் யாராவது வந்திருந்தீங்கன்னா அங்கே உள்ள ஒரு 3 தலைமுறை பெண்கள்கிட்ட நீங்கள் கூப்பிட்டு கேட்டு பாருங்கள். 10க்கு 8 பேர் சொல்லுவாங்க நீங்கள் எந்த காலேஜில் படிச்சீங்க, எந்த ஸ்கூலில் படிச்சீங்க அப்படின்னு கேட்டால் எஸ்டிசியில் படித்தேன்னு சொல்லுவாங்க. எஸ்டிசி கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் பெண்கள் படித்த பள்ளிக்கூடம், கல்லூரி எஸ்டிசி, சாராள் டக்கர் கல்லூரி. சாராள் டக்கருங்கிற பேரை கேட்டவுடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது ஏதோ ஒரு ஆங்கில நாட்டு பெண்மணி திருநெல்வேலிக்கு வந்து ஒரு பள்ளிக்கூடத்தை தொடங்கி பொம்பளைங்களெல்லாம் படிக்க வச்சுருக்கிறாங்க, இப்படி தானே நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? 18ஆம் நூற்றாண்டில் அந்த சாரா டக்கருடைய அண்ணன் ஜான் டக்கர் என்பவர் திருநெல்வேலியில் மருத்துவ பணி செய்து வருகிறார். அப்போ நம்ம சுதந்திரம் வாங்கலை, ஆங்கிலேயர்களுடைய ஆட்சியில் இருக்கிறோம். அப்போ நடக்கிற சம்பவங்களை எல்லாம் தான் தங்கைக்கு கடிதமாக எழுதுவார். இப்போலாம் யாருங்க கடிதம் எழுதுறா? இன்னைக்கு கடித இலக்கியம் அப்படிங்கிற ஒன்றையே நம்ம தொலைச்சிட்டோம். என்னைக்கு மொபைல் ஃபோன் கையில் வந்துச்சோ எல்லாமே டட வாட்ஸ்அப் தான், ஃபேஸ்புக் தான், இல்லை கடிதம்ங்கிறதே காணாமல் போச்சு. அவர் தன் தங்கைக்காக கடிதம் எழுதுவார். ஏன் அப்படின்னா அந்த பொண்ணு ஒரு மாற்றுத்திறனாளி, 2 கால்களும் இல்லாதவங்க, வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பாங்க. அதனால அவளுக்கு பொழுது போகணும், இந்த நாட்டை பற்றி ஒரு அறிமுகம் கொடுக்கணும், நல்ல சிந்தனையாளர் அந்த பொண்ணு. அதனால வாரத்துக்கு ஒரு முறை இந்த இந்தியாவில் என்ன நடக்குது, திருநெல்வேலியில் என்ன நடக்குது, எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னு அவர் கடிதமாக எழுதுவார். ஒரு நாள் அவர் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். சாரால், நான் இன்னைக்கு ஒரு தெரு வழியாக குதிரையில் போனேன், தண்ணி தாகமாக இருந்தது, ஒரு வீட்டு கதவை தட்டினேன், ஒரு பொண்ணு இப்படி மெதுவாக கதவை திறந்தாங்க, தண்ணி வேணுமான்னு கேட்டேன், படக்குன்னு கதவை பூட்டிட்டு உள்ளே ஓடி போயிடுச்சு. என்னங்க இந்த பொண்ணு இப்படி பண்ணுது அப்படின்னா, அந்நிய ஆண்களை பார்த்தால் எங்கள் பெண்கள் பேசவே மாட்டார்கள்னு சொல்லிட்டாங்க. இந்த உலகம் எவ்வளவு வேகமாக ஓடிக்கொண்டு இருக்கிறது, ஆனால் இந்த பிள்ளைகள், இந்த பெண்கள் கல்வி அறிவு இல்லாமல் இப்படி பயந்தாங்கொல்லிகளாக வீட்டுக்குள்ளே ஒளிந்து கிடக்கிறார்கள், அதை நினச்சா எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்ததுமா அப்படின்னு எழுதி அனுப்பிட்டார். இதை படித்த உடனே சாராள் டக்கருக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. என்னடா, நம்ம ஒரு மாற்றுத்திறனாளி, நாமளே எவ்வளோ படிச்சிருக்கிறோம், எவ்வளவு சிந்தனையாளராக இருக்கிறோம், ஆனால் அந்த ஊரில் உள்ள பெண்கள் படிக்கவே இல்லை அப்படின்னா அவங்களும் ஒரு மாற்றுத்திறனாளி தானே. இப்போ இப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, தங்கிட்ட இருந்த 20 பவுன், ரொம்ப நன்றிங்க, இது ஒரு சகோதர பாசம்தான், தங்கிட்ட ஒரு 20 பவுன் நகை இருந்திருக்கு. 18ஆம் நூற்றாண்டில் 20 பவுன் நகைன்னா அது எவ்வளோ பெரிய அமௌண்ட், யோசிச்சு பார்த்துக்கோங்க. 20 பவுன் நகை எல்லாம் சேர்த்து அவங்க அண்ணனுக்கு இந்தியாவுக்கு அனுப்பிட்டாங்க. அந்த ஊரில் ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டு, ஒரு ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்தை கட்டி அந்த பெண்களை எல்லாம் படிக்க வை, இதுதான் என்னுடைய மிகப்பெரிய ஆசைன்னு பணத்தை அனுப்பிட்டாங்க. உடனே அந்த அண்ணனும் தங்கச்சி சொன்ன வார்த்தைக்காக அங்கே ஒரு பள்ளிக்கூடத்தையும் ஒரு ஆசிரியர் பள்ளி நிறுவனத்தையும் ஆரம்பித்து நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. 13 வருஷம் நல்லபடியாக நடத்திட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு பணம் இல்லை, வசதி இல்லை, இந்த அம்மா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்ககிட்டையும் இவங்ககிட்டையுமா வாங்கி அனுப்பிச்சு முடியலை. 13 வருஷம் கழித்து அந்த ஸ்கூலில் 2த்தையும் இழுத்து மூடியாச்சு. ரொம்ப கண்ணீரோட கடிதம் எழுதுறார் சாராள், இதுக்கு மேலே நம்மளால் சமாளிக்க முடியலை, எந்த ஒரு உதவியும் இல்லாமல் நடத்த முடியலை, மன்னிச்சுக்கோ, அந்த 2 நிறுவனங்களையும் மூடியாச்சு அப்படின்னு. அவளால் தாங்கவே முடியலங்க. எங்கேயோ இங்கிலாந்தில், லண்டனில் பிறந்து வளர்ந்த ஒருத்தி, இந்தியா எந்த திசையில் இருக்கிறது என்றே தெரியாது, திருநெல்வேலி பாளையங்கோட்டை என்கின்ற வார்த்தையை உச்சரிக்க கூட அவளுக்கு தெரியுமானா நிச்சயமாக தெரிந்திருக்க வாய்ப்பே இல்லை. அந்த பெண்ணுக்கு தாங்க முடியலை. நம்ம வாழ்க்கையில் ஒரு லட்சியமாக அந்த ஊர் பெண்களை படிக்க வைக்கணும்னு நினச்சோமே, அது நடக்கவே இல்லையே அப்படின்னு நொந்து 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 மனம் நொந்து படுத்த படுக்கை ஆயிட்டாங்க. இப்போ அவள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவளை சுற்றி நிற்கிறாங்க. அவள் கடைசி படுக்கையில் இருக்கிறார். அவளுடைய தோழிகள் 3 பேர் வந்து, என்னம்மா உனக்கு ஏன் பிரச்சனை, ஏன் இப்படி ஒவ்வொரு நாளும் இப்படி நலிந்து கொண்டே போகிறாயின்னு அவளுடைய தோழிகள் மரியா, சோஃபியா, ஜோன்வா அப்படிங்கிற 3 தோழிகளும் கேட்குறாங்க. அவங்க 3 பேர் கையையும் பிடிச்சி அழுது கொண்டே இவள் சொல்லுகிறாள், வாழ்க்கையில் நான் எனக்கு எந்த கனவும் கண்டதே இல்லை, எனக்காக எந்த லட்சியமும் என்னிடம் இல்லை, நான் தான் மாற்றுத்திறனாளியாக பிறந்து விட்டேன். ஆனால் எங்கோ திருநெல்வேலியில் பாளையங்கோட்டையில் இருக்கிற அந்த பெண்கள் வாழ்க்கை அப்படி ஆகிவிடக்கூடாது என்பதற்காகத்தானே நான் இவ்வளவு பிரயாசைப்பட்டேன். ஆனால் என் கனவு உடைந்து நொறுங்கி விட்டது, என் கண் முன்னாலே அந்த கோட்டை உடைந்து விட்டது, இனி நான் வாழ்வதில் அர்த்தமில்லை தோழிகளேன்னு சொல்லிட்டே இறந்து போயிட்டாங்க. இப்போ இந்த 3 தோழிகள் நின்று கேட்டுட்டே இருக்கிறாங்க. அவங்களால அதை தாங்கிக்கவே முடியல. எங்கேயோ ஒரு தேசத்தில் யாரோ பெண்கள் படிக்க வேண்டும் என்று என் தோழி உயிரையே விட்டிருக்கிறாள் என்று இந்த 3 பெண்களும் சேர்ந்து லண்டன்ல கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு 811 பவுன் நகையை தயார் பண்ணி அவங்க அண்ணனுக்கு அனுப்பி, சாராள் டக்கருடைய கனவு ஒரு நாளும் அழிந்து போகக்கூடாது, அந்த பகுதி பெண்கள் படித்தே தீர வேண்டும், அவ்வளோ பணம் அனுப்பி வைக்கிறாங்க. இன்றைக்கு வரைக்கும் 3 தலைமுறை பெண்களுக்கு கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கு மேலான பெண்கள் அங்கே படிப்பதற்கு காரணம்
சாராள் டக்கர் பள்ளியும் சாராள் டக்கர் கல்லூரியும். ஆனால் அந்த பெண்மணி இந்தியாவிற்கு வந்ததே இல்லை. திருநெல்வேலியை அவர்கள் பார்த்ததே இல்லை. பாளையங்கோட்டை எப்படி இருக்கும் என்று அவர்களுக்கு தெரியவே தெரியாது. இந்திய பெண்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதே தெரியாது. ஆனால் ஏதோ ஒரு தேசத்தில் பிறந்து ஏதோ ஒரு தேசத்தின் பெண்களின் வாழ்க்கையை ஒருபடி உயர வைக்க வேண்டும் என்று கனவு கண்டாள் இல்லையா, அவள் கனவு அவளுடைய தோழிகளால் நிறைவேற்ற